என்ன பேசுகிற அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இதெல்லாம் ஃபாசிசம், இதெல்லாம் சும்மா. என்ன பேசுகிற அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இதெல்லாம் ஃபாசிசம், இதெல்லாம் சும்மா. முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பேசாமல் அமைதியாமாவது இருங்க. சொல்லுங்கள். இப்போ யூடியூப் ரிட்டர்ஸு, இந்த அகரம் மனோஜ், இவங்களுக்கெல்லாம் எனக்கு என்ன நோய், நான் என்ன பண்ணேன், நான் என்ன நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன தான் தவறு பண்ணேன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசான்ற சொல்லு, நான் என்ன தான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்கள். என்ன எதுக்குடா திட்டுறீங்க? நீங்கள் யார் தான்டா நீங்கள்? விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்க. நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. 2 டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்க. தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். சீமான் பேசக்கூடிய ஆடியோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக நேற்று ஆடியோவில் யூடியூப் புருட்டஸும் அதர்ம மனோஜும் என்னை அப்படி ரொம்ப அடிக்கிறாங்க, நான் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஏன் ஒரு யூடியூபரை கண்டு பயப்பட வேண்டிய சூழல் சீமான் மாதிரியான ஒரு ஆளுக்கு வருது? யூடியூப்பை கண்டு பயன்படுத்துறதுன்னா அதில் தானே கட்சியை ஓடிட்டு இருக்கு. கட்சி என்ன களத்திலையா இருக்குது? கட்சி முழுக்க யூடியூப் கட்சி தான். அதிகமான யூடியூப் சேனலை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்று பாஜக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. தம்பிகளை பற்றி நீங்கள் வீடியோ போட்டாலும், சங்கிகளை பற்றி வீடியோ போட்டாலும் ஏன் வைரல் ஆகுதுன்னா, அவங்க இதிலே தான், மற்றவங்களாம் அதை எப்பயாவது தான் பார்க்குறான். இவங்க அங்கே தான் குடியிருக்கிறாங்க. யூடியூப் ஸ்டூடியோவில் தான் கட்சி அலுவலகங்கள் இருக்கிறது பல இடங்களில். கட்சி களத்தில் இல்லை, மக்களோட இல்லை, சாமானிய மக்களோட இல்லை, உழைக்கும் மக்களோட இல்லை, போராடக்கூடிய மக்களோட இல்லை. அந்த கட்சி முழுக்க என்னென்னா யூடியூப்பை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா யூடியூப்ல இருந்தானா வெளிநாட்டிலேருந்து ஈழத்தமிழர்கள் பார்த்து ஃபண்ட் அனுப்பக்கூடியவங்க, அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு அதான வசதியாக இருக்கும். உள்ளூரில் நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டிய, ஆர்ப்பாட்டம் போட்டியன்னா தெரியாது இல்லையா? ஆனால் கட்சியே யூடியூப்பில் தான் நடக்குது. தன்னுடைய கட்சி யூடியூப் மூலமாக வளர்ந்த கட்சி, அதை யூடியூப்காரங்க காலி பண்ணுறாங்க, மாற்று கருத்து விடுவீங்க அப்படிங்கிறப்ப அவர் அச்சப்படத்தானே செய்வார். அவருடைய அஸ்திவாரம் அங்கே தானே இருக்குது. அவங்க தேனை தேடி அலைகிறது வண்டு, அதையே தூக்கி தேன் குடத்தில் போட்டால் மூச்சடைத்து போகிறதுன்னு கண்ணதாசன் ஒரு வரி எழுதியிருப்பார். அது மாதிரி எதை தேடி அலைகிறீர்களோ அதிலேயே ஒரு அழிவு சக்தியாக மாறிடுது ஒரு கட்டத்துக்கு மேலேங்கிறதுனால. இவர் யூடியூப்பால் வளர்ந்த ஒரு டிஜிட்டல் ஊடகங்கள் தான் அவரை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதே ஊடகங்கள் தான் இப்போ அவரை கரை சேர்க்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. தன்னை அம்பலப்படுத்துகிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர் அதிர்ச்சி அடைகிறார். இல்லை, அவங்க வீடியோக்கெல்லாம் அவங்க பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்களை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக பண்ணுறாங்க, கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இவர் சித்தாந்தம் தெரிஞ்சவர், நான் ஒரு பெரிய கனவு உள்ளவன், நான் ஒரு பெரிய கட்சி வச்சிருக்கும் போது ஒரு கட்சி தலைவர் அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டியது. என்னங்க சித்தாந்தம் தெரியும்? அவருக்கு எந்த சித்தாந்தம் தெரியாதுங்க. அவர் என்ன செய்வார்னா, குளத்தூர்மணி பேசுகிறத முன்கூட்டி பேசுகிறதே அவர் என்ன செய்வார், கேட்டுக்குருவார். ஒரு வாட்டி கேட்டுட்டு இவர் கொஞ்சம் பஞ்சு டைலாக கலந்து அவர் பேசுவார். துளசி கூட வாசம் மாறும்டா, தவசி மாற மாட்டான்டான்னு ஒரு டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு விஜயகாந்த் படங்களில். அந்த டைலாகே ஒரு மேடையில் பேசுவார். அவர் கொஞ்சம் டைலாக் தெரியும், அவ்வளோதானே தவிர அவருக்கு ஒன்றும் பெரிய சித்தாந்தமோ பெரிய தீவிரமான வாசிப்போ பெரிய இதோ தெரியாது. அவர் தான் சொல்கிறாரு, நான் கப்பல் படை மீனவர்களை தாக்குற போது நான் என்ன செய்வேன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் கப்பல் படை நடத்துவேன், நெய்தல் படை நடத்துவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ கடற்படைங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுக்கு ஒரு மாநில முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மாநில முதலமைச்சர் எதையுமே செய்ய முடியாது. ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கிற இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிருக்கேன். அவர் மாநில முதலமைச்சராக இருக்கும்போது இன்னொரு மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனை கொண்டு சிறைச்சாலை, மாநில முதலமைச்சராக இருக்கும் போதே ஒரு வழக்கை போட்டு சிறைச்சாலையில் கொண்டு வைக்கிறான்னா, ஒரு மாநில முதலமைச்சருடைய அதிகார எல்லை என்ன, ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார எல்லை என்னங்கிறதுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசமே தெரியாமல் நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்துட்டா நெய்தல் படம் நடத்துவேன்னு சொல்கிறாரு. தம்பிகளும் விசில் அடிக்கிறான். இது என்னடா சினிமாவை, அது டைட்டானிக் படமாக எடுக்கிறோம், இல்லை நம்ம ஏதாவது தெலுங்கு படம் எடுக்கிறோமா? எதுக்கு நம்மளுடைய அதிகார வரம்பு என்ன என்று கூட அவருக்கு தெரியல. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் குறித்து பல ஆடியோக்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, காளியம்மாள் நாம் தமிழருடைய செல்வாக்கு பெற்ற ஒரு பெண் கேண்டிடேட், அவங்கள பிசுறுங்கிறாரு. இது என்ன விதமான ஒரு மனநிலை? அவங்கள தட்டி விடணும் அப்படிங்கிறாரு, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த ஆட்கள் எல்லாம் பழைய ஆட்கள் அதான் சொன்னாங்க, கட்சியில் கொஞ்சம் செல்வாக்கு பெற்ற நபர்களாக இருந்தால் எல்லாருக்கும் தட்டி விட்டு அவங்களை கட்சி இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறாரு. அடுத்த லிஸ்ட்டில் காளியம்மாள் வந்திருக்காங்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு நாம் தமிழருக்குள்ள? ஏன் அண்ணன் இப்படிப்பட்ட அரசியலை பண்றாரு? 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு கட்சியில் உருவாகக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தங்களினுடைய ஆளுமை மீது தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அப்படி நினைப்பார்கள். சீமானவர்களை பொறுத்தவரையில் தான் ஒற்றை தலைமை என்கிற ஒரு மனநிலையிலே அவர் இருக்கிறார். இப்பொழுது பல கட்சிகளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் பெருகுகிற போது தான் அந்த கட்சி வலிமை பெறும். ஆமாம்,
அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது அவருக்கு நிகரான தலைவர்களே இருந்தாங்க. நாவலர் நெடுஞ்செழியன்லாம் அவருடைய நாலேஜுக்கு ஈக்குவலானவர், தளபதிகள், பேச்சாற்றல், அது மாதிரி பல பேர் இருந்தாங்க அந்த காலகட்டங்களில். அதில் வந்து கலைஞர் கருணாநிதி மட்டுமல்ல, பல ஆளுமைகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தாங்க. அதே போல கலைஞரிடத்திலே பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களிடத்திலேயுமே ரொம்ப வலிமையான ஆட்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தார்கள். பல பேரை வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சாதாரண நிலையிலே இருந்த காளிமுத்து போன்றவர்கள்லாம் பின்னாளிலே வந்து அமைச்சர் அளவுக்கு உயர்ந்தது, சபாநாயகர் அளவுக்கு உயர்ந்ததற்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய காரணம். பேச்சாற்றலை தவிர்த்து விட்டு சட்டப்பேரவை தலைவராக பின்னாளிலே இருந்த காளிமுத்து அவர்களுக்கு பொருளாதார பின்புலமே கிடையாது. கவிஞர் காமராஜன் வீட்டிலே தங்கி தான் அவர் படித்திருக்கிறார். பொருளாதார பின்னணி இல்லாமல் அவங்க வீட்டில் தங்கி படிக்கக்கூடிய சூழலில் தான் அவர் இருந்திருக்கிறார். பல பேரை வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. அப்படிலாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக மாற்றி இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவானால் கட்சி காணாமல் போய்விடும், அவங்க கட்சியை கைப்பற்றிடுவாங்கன்னு நினைக்கிறார். இல்லை, கட்சி வளரவே செய்யலையே. நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஓட் பேங்க் கூடி இருக்கு, ஆனால் கட்சி எல்லா மாவட்டத்திலையும் தளபதிகள் இருந்தால் தானே வளர்ந்து வரும், ஆட்சியை பிடிக்க முடியும். ஒவ்வொரு பகுதிகளிலையுமே பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், இவங்கெல்லாம் ரொம்ப வலிமை படைத்தவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக உருவானாத்தான் அது வளர முடியும். ஆமாம். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அடையாளம் பெற்றுட்டா நமக்கு எதிராக மாறிடுவான், அடையாளம் பெற்றவனாக யாரும் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறப்ப தான் அவர் என்ன செய்யறாருன்னா, ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்துக்கு அடையாளம் வருகிற போது அவர் கட்சி விட்டு நீக்கிட்டார். ஆமாம். இப்போ அடையாளமிக்க அடுத்த கட்ட தலைமையில் வந்து இரண்டாம் கட்ட தலைமையில் வந்து நீங்கள் குறிப்பிடுகிற காளியம்மாளோ அல்லது வேறு சிலரோ உருவாகுறாங்க. அப்போ உருவாகும் போது அவர்களையும் வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற கணக்கில் தான் சாட்டை துரைமுருகனையும் சேர்த்துக்கிற வேண்டியது. அதில் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேடையில் பேசுகிறேன், அது யூடியூப் வழியாக வெளியே போகுது, மக்கள் ஓட்டு போடுறாங்க, எனக்கு எது கட்சி அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லையா? இல்லை, அப்படி அவர் நினைக்கல. கட்சியில், அதாவது அரசியல் கட்சியில் வந்து ரெண்டு வகை இருக்கிறது. சில அரசியல் கட்சிகள் மாநகரங்களில் பிரம்மாண்டமாக தெரியும், பெரிய பெரிய பேனர் வச்சுருப்பாங்க, கட்சி அலுவலகம் இருக்கும், அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகங்கள்லாம் வலிமையாக இருக்கும், அவங்கள பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நகர்ப்புறங்களுக்கு போனீங்கன்னா, செங்கல்பட்டை தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்க, சில பேர் கட்சியே இருக்காது. அப்புறம் தென் மாவட்டங்களில் சில கட்சி இருக்காது, வட மாவட்டத்தில் இருந்தால் தென் மாவட்டத்தில் இருக்காது சில கட்சி, பாமக மாதிரி. ஆமாம், பாமக எடுத்துக்காட்டு. சரி, சேலம் தாண்டினா அந்த பக்கம் யாருக்கும் கட்சி தெரியாது. சில கட்சி என்ன இருக்கும்னா, நகர்ப்புறத்தில் இருக்கும், கிராமத்தில் இருக்காது, டவுனில் இருக்கும், இதில் இருக்காது, பஞ்சாயத்தில் இருக்காது, குக்கிராமத்தில் சுத்தமாகவே இருக்காது. இப்போ இந்த கடைநிலை கிராமங்களில் போய் எந்த கட்சி சேருகிறதோ, மக்களிடத்தில் போய் சென்று சேருகிறதோ, அந்த கட்சி தான் உண்மையிலேயே வலிமையான கட்சி, கட்டமைப்பு இருக்கிற கட்சி. அவனால தான் பூத் ஏஜென்ட் போட முடியும், அவனால தான் கட்சிக்கு வந்து யார் யார் வாக்காளர் பட்டியலை சரி செய்ய முடியும். திடீர்னு 1,00,000 வாக்காளர்களை காணாமலாம் சில கட்சிக்காரன் சொல்கிறான் பாருங்க, அண்ணாமலை மாதிரி. அவனுக்கெல்லாம் கட்சி கட்டமைப்புனா என்னன்னு தெரியல, அவனுக்கு வாக்காளர் பட்டியலே அவன் வாசி பார்க்காதவன்னு அர்த்தம். அதை வாசிக்கிறதுக்கு பகுதி சார்ந்த ஆட்களில் இந்த தெருவில் 17ஆம் நம்பர் வீட்டில் இவன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு அது வந்து கட்சிக்காரனுக்கு தெரியும், திமுக காரனுக்கு தெரியும், அதிமுக காரனுக்கெல்லாம் தெரியும். கடந்த காலங்களில் ஒருவேளை காங்கிரஸ்காரனுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி அது காங்கிரஸ் வந்து சிறிய கட்சியாக மாறிடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ இந்த மாதிரி கட்சிகளை கொண்டு போய் கடைநிலையில் சேர்க்க முடியாதவன் இருக்கான் பாருங்க. கடலில் கலக்காமல் ஒரே ஒரு நதி மட்டும் கம்மாயிலே முடிஞ்சு போயிடும், தெரியுமா? அந்த நதிக்கு பேர் வைகையாறு. அது ராமநாதபுரம் கண்மாரியே கதை முடிஞ்சிடும் அதுக்கு. அது மாதிரி ஒரு கட்சி தான். இந்த கடலில் போய் கலக்காமல் கம்மாயில் கலந்து முடிஞ்ச கட்சின்னு ஒரு இது சொல்கிறோம்ல, நதி சொல்கிறோம்ல, அந்த நிலைமையில தான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு பெரிய சித்தாந்தம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, எதிர்கால கனவுகள் இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் கட்சி தளபதிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒரு அமைப்பே இல்லாமல் எப்படி இந்த கனவு வந்து நிறைவேறும்? ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக இங்கே இருக்காங்க அப்படின்னா, நீதி கட்சி காலகட்டத்தில் கொண்டு வந்த சட்டங்களுடைய ஒரு எவால்வேஷன் தான் இன்றைக்கி வந்து நிற்குது. பல திட்டங்கள், பல கனவுகள். அண்ணாதுரை நேரடியாகவே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த கனவினுடைய நீட்சி தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து நிற்குது. அதனால தான் இவ்வளோ மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இவ்வளோ கட்சி கட்டுமானம் இருக்குது, திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, ஒரு லாங் சஸ்டைனபிள் ட்ராவல் இருக்குது. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியலையே. இவர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த கட்சி இருந்தால் போதுங்கிற மனநிலை தான் அவர் செயல்படுறாரு. அது நாம் தமிழர் கட்சியை பற்றி எனக்கு ஒரு தனிப்பட்ட விமர்சனம் இருக்குது. இப்போ நீங்கள் ஊராக போய் வள்ளி திருமண நாடகம் போடுவாங்க, ஆமாம், ஹரிச்சந்திரா நாடகம் போடுவாங்க. அந்த நாடக கோஷ்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் திருவிழா டயத்தில் போய் அந்த நாடகத்தை போட்டுட்டு வசூல் பண்ணிவிட்டு அவங்க அந்த நாடக கம்பெனி வந்து அதை ஊரை விட்டு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த திருவிழாவில் வந்து ராட்டினம் சுற்றுவாங்க, சவு மிட்டாய் விற்பான், சில பேர் பஞ்சு மிட்டாய் விற்பான், திடீர்னு கடை கூல்ட்ரிங்க்ஸ் கடையெல்லாம் போட்டு ஜிகர்தாண்டா கடையெல்லாம் போடுவான். நீங்கள் 10 நாள் கழிச்சு போனீங்கன்னா ஜிகர்தாண்டா கடை இருக்காது, ராட்டினம் சுத்தாது. திருவிழா முடிஞ்சிடும், சித்திரை திருவிழா முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னா அடுத்த ஊர் திருவிழாவில் போய் சுற்றுவாங்க. ஆமாம்,
இது மாதிரி இந்த நாடக கோஷ்டி மாதிரி திருவிழா கடை மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்காங்க. வசூல் கோஷ்டி. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கூட்டம் போடுவாங்க, போட்டு வந்து பாத்தியா சிங்களத்துல வந்து கெடுத்தாங்க பாத்தியா அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா அது டக்குன்னு வந்து வேற ஒரு பிரச்சனை. இப்போ இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மின்சாரம் சரியில்லை அப்படின்னு ஒரு நாடக கம்பெனி மாதிரி நடத்துறாங்க. தவிர எல்லா ஊர்களிலையும் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதுங்கிற இடத்துக்கு எதிர்கால திட்டம் இல்லை, முயற்சியே கிடையாது. அதை அவர் உருவாகிறத விரும்பலை. இந்த ஆச்சரியத்தை நீங்கள் ரொம்ப ஒரு தீராத ஆச்சரியம் என்னன்னா, அப்படி ஒன்று நடக்க வேணாம்னு நினைக்கிறார் அவர். கட்சியே அவ்வளவு பெருசா வேண்டாம், இப்படியே இருந்துட்டு போயிருவோம் நம்ம நினைக்கிறாரு. நம்ம வீடு மேடையில தான் அவர் சொல்லுவார், நம்ம அப்படி ஆயிடுவோம், நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இப்படி பண்ணிடுவோம் சொல்றாரு. அது என்னன்னா, அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே ஒரு சிறிய வாக்கு வங்கி எப்பொழுதுமே இருக்கு. அந்த இடத்துல கடந்த காலங்களில் விஜயகாந்த் இருந்தார். அவருக்கும் இதே மாதிரி தான் தொடக்கத்தில் இருந்து அவர் இதே மாதிரி 8% இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க 10% தாண்டி போயிருக்காங்க. இது மாதிரி உண்டு. ஆனால் ஒரு சீசன் தான் இது எல்லாமே. இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு நதிக்கு 2 கரை மாதிரி. மூன்றாவது அணிக்கு இங்கே சாத்தியங்கள் வந்து எப்பொழுதுமே இல்லை. அதை மக்கள் நல கூட்டணி நமக்கு தெரியப்படுத்துச்சு. ஏன்னா எல்லாரும் ஒன்று கூடுனாங்க. மக்கள் நல கூட்டணியில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கூட்டணியில் மக்கள் இல்லாமல் போயிட்டான், ஓட்டு போடுற மக்கள் இல்லாமல் போயிட்டான். மக்கள் நல கூட்டணியில் தலைவர்கள் நல கூட்டணி மாதிரி அது இருந்துச்சு, அது வெற்றி பெறலை நடைமுறையில். இப்போ மூன்றாவது சக்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நோட்டாவுக்கு போடுறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி வச்சுருக்காங்க. ஆனால் அவருடைய பேச்சாற்றலில் சில பேர் 2K கிட்ஸ் வந்து கடந்த கால வரலாறு தெரியாதவன், சமூக நீதி தெரியாதவன், இந்த மொழிக்காக யார் தீ குளிச்சான் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ திடீர்னு வந்து அவரெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட இயக்கத்துக்காரன் தான் அது செஞ்சான், திமுக காரன். ஆமாம், ஈழ விடுதலை போராட்டத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது திராவிட இயக்கங்கள் தான். அது அன்றைக்கு வந்து திராவிடர் கழக தலைவர் வீரமணியாக இருக்கலாம், கலைஞர் கருணாநிதியாக இருக்கலாம், டெசோ மாதிரியான அமைப்புகளாக இருக்கலாம், எல்லாரும் ஒன்று கூடி தான் அதை செஞ்சாங்க. ஆனால் அதை வழிநடத்தக்கூடிய இடத்துல முழுக்க முழுக்க திமுக தான் இருந்திருக்கிறது. திமுக வந்து ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டிற்காக ஆட்சி அதிகாரங்களை இழந்த கட்சி. அது ராஜீவ்காந்தி படுகொலையாக இருக்கலாம், அமைதிப்படையை வந்து நான் வரவேற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து கூட அவர் சொன்னார். இவங்க அப்படி கிடையாது. இவங்க என்னன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் வந்து பயன்படுவாங்க. இப்போ அண்ணா திமுக என்ன செஞ்சு எல்லா ஊர்லையும் மேடை போட்டு கொடுத்துச்சு தொடக்கத்தில். திராவிடர் கழகத்தினுடைய குளத்தூர்மணி, பாவலர் அறிவுமதி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் தான் சீமானவர்களை மேடை ஏற்றி அடையாளப்படுத்தியது, அரசியல் அடையாளப்படுத்தியது. அவங்ககிட்ட ஒரு 10-15 ஆண்டு காலம் பயணித்ததனுடைய அனுபவத்தை வச்சு தான் அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியான அடையாளத்தை அவர் பெற்றார். அவர் பின்னால் செஞ்ச நல்ல காரியம் என்ன, எந்த பெரியாரிய மேடைகள், எந்த திராவிட இயக்க மேடைகள் அவரை அடையாளப்படுத்தியதோ அந்த தத்துவத்தை பொய்ன்னு சொல்றதுக்கு அவர் பயன்பட்டார் பின்னாடி. அது யாருக்கானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, கைபர் கணவாய் வழியாக வந்த பார்ப்பனர்கள் சுத்த தமிழர்கள், அவங்களை ஏற்றுக்கொள்ளலாங்கிறாரு. 500 வருஷத்துக்கு முன்னாடி படையெடுப்பு நடத்தினதுல வந்து நாயக்கமார்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து மதுரையில் குடியேறி சொந்த தாய்மொழியே அவனுக்கு எழுத படிக்கவும் தெரியல, அவன் இந்த ஊர்காரனாவே மாறி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த நிலம் சார்ந்த மக்களை தமிழர்களுக்கு தெலுங்கர்களுக்கு ஒரு போர் நடக்கிற மாதிரியே பேசுவாங்க. மதுரை மண்ணில் நின்று கொண்டு சீமான் பேசுறாரு, இந்த மதுரையை ஆண்ட பாண்டியன், அவனுடைய வரலாற்றில் இடம்பெற்ற மதுரை மன்னர்கள் பாண்டியனுக்கு வந்து இந்த ஊரில் அரண்மனை கிடையாது, ஏட்டா திருமலை நாயக்கர் மகால் மட்டும் இருக்கு, அதை இடிக்க வேணாமான்னு கேட்குறாரு. அப்படியே எனக்கு பாஜகவின் குரல் கேட்டது. அவன் தாஜ்மஹாலே இடிக்கணுங்கிறான். என்றோ ஒரு அரசர்கள் நம்மளை ஆட்சி செய்தார்கள் என்பதற்காக இன்றைக்கு பகை தீர்க்க முடியுமா? என்னைக்கோ முகலாயர்கள் வந்து இந்த மண்ணுக்கு வந்தாங்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற முஸ்லீமுக்கும் அந்த முகலாயருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது வேற இது வேறங்கிற ஒரு அடிப்படை அறிவாது வேண்டாமா? இன்னும் சொல்ல போனா முகலாயர்களின் படையெடுப்பு வழியாக இஸ்லாம் இந்த மண்ணுக்குள்ள வரல, தமிழ்நாட்டுக்குள்ள வரல, இந்தியாவுக்குள்ள வரல. அது கடல் வழி மார்க்கமாக நபிகள் நாயகத்தினுடைய சீடர்களாக இருந்தவர்கள் பின்னால் சூஃபிகளாக இருந்தவங்க வழியாக தான் இந்த மார்க்கம் வந்து வணிகத்தின் வழியாகவும் சூஃபிகளின் வழியாகவும் தான் இந்த மார்க்கம் வருது. ஏன் வருதுன்னா, இந்த சாதி கட்டுமானம் வேணான்னு நினைச்சவன் என்ன செஞ்சான், அவனுக்கு ஒரு மாற்று தேர்வாக அது சாதியை வலியுறுத்தலை. ஒரு கடவுள் இருக்கிறாரு, நம்ம வந்து அதில் சேர்ந்தா சாதி இல்லைங்கிறான், அங்கே போயிடுவோன்னு போயிட்டான். இப்படி தான் வந்து இந்த கிறிஸ்தவமோ இஸ்லாமோ வேறு மதங்களோ இந்த மண்ணில் வந்து சேர்ந்ததற்கு அடையாளம் என்னன்னா சனாதனம் தான். சனாதனம் இல்லைன்னா இந்த மதங்கள் இங்கே வந்து மண்ணிற்கு வந்திருக்காது, அல்லது ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான் வந்திருந்தாலும். அப்போ இவன் என்ன சொல்றான்னா, பார்ப்பனர்கள் தமிழர்கள், தெலுங்கர்கள் நமக்கு பகைவர்கள். ஏன்னா தமிழை வந்து நீச பாஷைன்னு சொல்றான், சமஸ்கிருதம் தேவ பாஷைங்கிறான், கோயிலில் தான் இருக்கணுங்கிறான், அப்படிங்கிறான். தமிழில் வந்து அர்ச்சனை செய்யக்கூடாதுங்கிறான்.
அவனை வந்து உனக்கு தமிழர்களா தோணுது, மீசபாசின்னு சொன்னவன வர்ணாசிரமத்தையும் சாதி அமைப்பையும் உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் அதை இறுக்கமான சனாதன கொள்கையில பிடிச்சு வச்சிருக்கிறவங்க தமிழரா தெரியுது. தமிழர்களை யார் கூறு போட்டானா, யார் வந்து தங்களுடைய ஆதாயத்திற்காக வந்து அந்த சாதிய படிநிலைகளை உருவாக்குனானா, அந்த தத்துவத்தை யார் பின்பற்றுகிறானா, அவனை தமிழர்கள்னு சொல்றது மூலமாக தமிழ் தேசியத்திற்கு ஒரு துரோகத்தை அவர் நிகழ்த்துறாரு. இந்த துரோகத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால கடந்த காலங்களிலே சீமானோடு பயணித்தவர்கள் பல பேர் என்ன பண்ணிட்டான்னா, ஆகா இது வேற இடத்துக்கு போகுது, கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியார காலி பண்ற வேலையை சீமான் சிறப்பாக செய்கிறாரு, சீமான் ஒரு ஆபத்தான சக்தி, அது ஒரு கோடாரி காம்பு, எந்த மரத்திலிருந்து உருவானதோ அந்த மரத்தை வெட்டுவதற்கு கோடாரி எப்படி பயன்படுகிறதோ அப்படி உருவான கோடாரி காம்பு தான் சீமான் என்பதை புரிந்து கொண்டதுனால அவர்கள் படிப்படியாக கொஞ்சம் பேர் வந்து புரிந்து கொண்டு வெளியேறிட்டான். அதனால் கொள்கை சார்ந்தவர்கள், இயக்கம் சார்ந்தவர்கள், ஆக்டிவிஸ்டாக இருந்தவங்க யாருமே சீமான் கூட இல்லை. இப்பொழுது ரசிகர்கள் இருக்கான், விசில் அடித்தான் கொஞ்சம் பேர் இருக்கான். அதனால் எந்த கேள்வியுமே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு என்ன கொள்கைன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஆதரிக்கிறார் பாருங்க. ஆமாம். அப்போ எவ்வளவு கொள்கைவாதியாக அவர் இருந்தாருன்னா, கொள்கை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தம்பின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ அவருக்கு இருக்க பிழைப்புவாதத்தை நிலைநிறுத்துவதற்கு கேள்வி கேட்கக்கூடிய சிந்திக்கிறவன் கட்சியில் இருக்கக்கூடாது. இல்லை, அவர் இன்னும் ஆடியோ வெளியே வந்திருக்கு. அதில் சாட்டை திருமுருகனை பச்சையாக திட்டுறார். இப்போ நம்மளெல்லாம் அப்படி பச்சையாக திட்டினா ஒரு கட்சியோட தலைவர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வேற கதை. நான் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளோ அசிங்கமாக அவங்க அம்மா பற்றிலாம் பேசுகிறாரு. ரெண்டாவது, இதை வச்சு நீ வசூல் பண்ணிக்கிறதுக்கு பிளான் போடுறான் அவன், நீ வசூல் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுற நீ அப்படிங்கிறாரு. நாம் தமிழர்னு பேசினாலே இந்த வசூல் பண்ணுறது மட்டுமே பேசப்படுது. சீமானே பேசுகிறாரு, நீ எதையாவது பண்ணிட்டு வசூல் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி துரைமுருகனை பார்த்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஏன் தொழில், அதை நீ ஏன்டா பார்க்குற அப்படிங்கிறதான். ஒரு பழைய படத்தில் வந்து அர்ஜுன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிற ஒரு படத்தில் ஒரு போலீஸ்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் மாமூல் வாங்க போகும்போது ஒரு பிச்சைக்காரன் முன்னாடியே போய் காசு வாங்குவான். அப்போ நான் வரும்போது நீ வரக்கூடாது, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் வந்து திட்டுவாப்புல, வடிவேல் திட்டுவார். நான் வரும்போது நீ இதுக்கிட்ட வர்ற அப்படிம்பாரு. அவர் ஏட்டையா இருப்பார் வடிவேல் அந்த படத்தில். இந்த போட்டி தான் எங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. நீ வசூலா நான் வசூலா, ரெண்டு வசூல் மன்னர்களுக்குள்ள நடக்கிற ஒரு பஞ்சாயத்து தான் இது. அதனால வந்து சாட்டை துரைமுருகனுடைய வளர்ச்சியை வந்து எதிர்கருத்துடையவர்களுக்கு பிடிக்கலைங்கிறத விட நமக்கு ஆச்சரியமான விஷயம் சீமானுக்கு பிடிக்கலைங்கிறது வெளிப்படுது. அதனால அவரை பொறுத்தவரையில் அடையாளம் மிக்கவர்களாக யாரும் மாறிவிடக்கூடாது. அரசியலை தமிழ் தேசியத்தின் பெயராலேயே தமிழ் தேசியத்தை இல்லாமல் செய்கிற வேலையை சிறப்பாக அவர் செய்வார். இப்போ சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு அடையாளம் வந்திருக்கு இல்லையா, அந்த அடையாளம் தான் அவருடைய வெறுப்புக்கு காரணம். வெளியே அனுப்பிச்சிருவாரு. ஆமாம், நிச்சயமாக அவர் வெளியேற்றுவதா அல்லது அவரே வெளியேறுவதாங்கிறது தான் போட்டி நடக்கும். அடையாளம் பெறுகிற போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா என்னென்னா, நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு கோர்ஸ் பண்ணுறது மாதிரி. நம்ம போய் ஒரு காலேஜில் படிக்கிறோம், ஒரு டிப்ளமா படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம், அந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே நம்ம வெளியே வந்துடும். காலேஜில் வச்சுருப்பாங்களா நம்மளை படிக்க போகும்போது 3 வருஷம் வச்சுருப்பாங்க, அப்புறம் படித்து முடித்தோடனே வெளியில் வந்துடும்ல. அதே தான் நாம் தமிழர் கட்சி. கருத்தியல் ரீதியாக அவர் யாரையும் எதிர்கொள்கிற இடத்துல அவர் இல்லை. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.